நம்ம வீட்ல நாய் வளர்க்கறத பத்தி ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். நம்ம செல்ல நாய் ஏன் நம்மள தேடி வந்துச்சு? ஏன் சிலரை மட்டும் கடிக்குது? இதுக்கெல்லாம் ஜோதிடத்துல என்ன காரணம் சொல்றாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல, உங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு நாய் வந்திருக்கா? அது சும்மா யதார்த்தமா நடந்தது இல்லையா? ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, அது நம்ம முன்னோர்கள்ல ஒருத்தரா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆமா, குடும்பத்தோட மறுபடியும் இருக்கணுங்கிற ஆசையில நாயா பிறந்து வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது விஷயம், சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள நாய்கள் அதிகமா கடிக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னா, திருவாதிரை, மூலம், இந்த நட்சத்திரங்களோட மிருகமே நாய்தான். அதனால மத்த நாய்கள் இவங்களோட விளையாடும் போதோ இல்லனா கோவத்துல லேசா கடிச்சு வைக்க வாய்ப்பு அதிகமா. அதே மாதிரி பூனைய யோனியா கொண்ட புனர்பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களையும் நாய்க்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. கடைசியா, நம்மளோட செல்ல நாய் நம்மள விட்டு பிரியறதுக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான். அதாவது, செவ்வாய் கிரகம் நம்ம ரத்த உறவுகளை குறிக்கும் இல்லையா? அதே சமயம் கேது பிரிவை குறிக்கும். உங்க ஜாதகத்துல செவ்வாய் தசையில கேது புத்தி இல்ல கேது தசையில செவ்வாய் புத்தி நடக்கும்போது நீங்க ரொம்ப பாசமா வளர்த்த நாய் உங்களை விட்டு பிரியறதுக்கான சூழல் அமையலாம். ஆக மொத்தம், ஜோதிட ரீதியா பார்த்தா ஒரு நாய் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுல இருந்து நம்மள விட்டு போற வரைக்கும் எல்லாமே கிரகங்களோடவும் நம்ம முற்பிறவியோடவும் சம்பந்தப்பட்டதுதான்.